எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிஎன்டி சமையலில் மீன் சொதி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி இடியாப்பத்துக்கு கூட சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட பரோட்டா இல்லை சப்பாத்தி எல்லாம் பிச்சு போட்டு ஊற வச்சு சாப்பிட்றதுனா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லாம் உரப்பெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அப்போ எல்லாம் இந்த மாதிரி பால் சொதியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. டிஎன்டி சமையல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1/4 கிலோ மீன் எடுத்திருக்கேன், பாறை மீன் எடுத்திருக்கிறேன். பாத்திரம் சூடானதும் 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, அதோட ரொம்ப இலை லைட்டாக வதங்கட்டும். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கட்டத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு. உங்களுக்கு கட்டத்தூள் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மிளகுத்தூளை லாஸ்ட்டாக இறக்க போகும்போது சேர்த்துக்குங்க. இது கூட மீனை சேர்த்துக்கலாம். மீன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பாலை நம்ம கொதிக்க வைக்க போகிறதில்ல, அதனால் மீன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணியே சேர்த்துக்குவோம். ரொம்ப கொதிக்க வைக்கவும் தேவையில்லை, ஓரளவு ஒரு கொதியிலே மீன் வெந்துடும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் நல்லா கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. தேங்காய் பாலை கொதிக்க விட்டுறாதீங்க. இது கூட உப்பை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக லெமன் கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்டி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.